முக்கிய செய்திகள். 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் கனிமொழி, சரத் ரெட்டி இன்று சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர். கைது நடவடிக்கையை தடுக்க திமுக தீவிர முயற்சி. அமெரிக்காவை போல் தாக்குதல் நடத்த நினைத்தால் பேரழிவை சந்திக்க நேரிடும். இந்தியாவிற்கு பாகிஸ்தான் மிரட்டல். டோர்ஜி காண்டுவின் உடல் இன்று அடக்கம். அருணாச்சல பிரதேசத்தின் புதிய முதல்வராக ஜர்பூம் காம்லின் பதவியேற்பு. பொது கணக்கு குழுவின் அறிக்கையை தடுத்து நிறுத்த யாருக்கும் உரிமை இல்லை. முரளி மனோகர் ஜோஷி பேட்டி. வணக்கம். விரிவான செய்திகள். டெல்லியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் கலைஞரின் மகள் கனிமொழி, சரத் ரெட்டி ஆகியோர் ஆஜராக உள்ளனர். இந்த நிலையில் அவர்களின் கைது நடவடிக்கையை தடுக்க திமுகவினர் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தவிர கலைஞர் தொலைக்காட்சி நிர்வாகி சரத்குமார் ரெட்டி, சினியுக் பிலிம்ஸ் புரமோட்டர் கரீம் மொரானி ஆகியோர் இன்று சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளனர். இந்த நிலையில் கரீம் மொரானி முன்ஜாமீன் கோரி சிபிஐ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த ஜாமீன் மனு நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்தது. அதில் தன்னை சிபிஐ கைது செய்ய வாய்ப்பிருப்பதாக மொரானி கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து வாதாடிய சிபிஐ வழக்கறிஞர் மொரானியை சிபிஐ கைது செய்யும் என்று கூறுவது தவறான கருத்து என்று தெரிவித்திருந்தார். அதனால் மொரானியை சிபிஐ கைது செய்ய வாய்ப்பில்லை என்று தெரிகிறது. இந்த நிலையில் கலைஞர் தொலைக்காட்சிக்கு 214 கோடி ரூபாய் தரப்பட்டது தொடர்பான பண பரிவர்த்தனை வழக்கில் மொரானியும் கனிமொழியும் சிபிஐ குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதில் மொரானியை சிபிஐ கைது செய்யும் திட்டம் இல்லை என்று கருதப்படுவதால் கனிமொழியும் கைதாக வாய்ப்பில்லை என்று திமுக எண்ணியுள்ளது. இந்த நிலையில் இதே வழக்கில் அமலாக்கப் பிரிவு அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு கனிமொழிக்கு நேற்று அமலாக்கப் பிரிவு சம்மன் அனுப்பியிருந்தது. இந்த வழக்கில் தொடர்புடைய கலைஞர் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர் சரத்குமார், ஸ்வான் டெலிகாம் நிர்வாகி உஸ்மான் பல்வாவின் சகோதரர் ஆசிப் பல்வா, சினியுக் நிறுவன இயக்குநர் கரீம் மொரானி ஆகியோருக்கும் சம்மன்கள் அனுப்பப்பட்டுள்ளது. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த சம்மன்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. மேலும் பண பரிவர்த்தனைகள், வருவாய் ஆதாரங்கள், சொத்துக்கள் பற்றிய ஆவணங்களையும் கனிமொழி உள்ளிட்டோரிடம் அமலாக்கத்துறை கேட்டுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டால் முறைகேடாக லாபமடைந்த டிவி ரியாலிட்டி நிறுவனம், தனது குசேகாவன் பழங்கள் மற்றும் காய்கறிகள் நிறுவனம் மற்றும் சினியுக் நிறுவனம் ஆகிய துணை நிறுவனங்கள் மூலமாக கலைஞர் தொலைக்காட்சிக்கு 214 கோடி ரூபாய் நிதியுதவி அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அது தொடர்பாக கலைஞர் தொலைக்காட்சியில் தலா 20% பங்குகளை வைத்திருக்கும் கனிமொழி, சரத்குமார் ஆகியோரிடம் அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். ஆனால் சிபிஐ நீதிமன்றத்தில் இன்று ஆஜராக வேண்டிய நிலையில் உள்ள கனிமொழி அமலாக்கப் பிரிவினரிடம் ஆஜராக வாய்ப்பில்லை என்றே தெரிகிறது. இதனிடையே கனிமொழி கைது செய்யப்பட்டால் மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுப்பது என்று திமுக சட்ட ஆலோசகர்கள் டெல்லியில் கூடி விவாதித்த வண்ணம் உள்ளனர். அமெரிக்காவை போல் தாக்குதல் நடத்த நினைத்தால் பேரழிவு ஏற்படும் என்று இந்தியாவை பாகிஸ்தான் மிரட்டியுள்ளது. பாகிஸ்தானில் கடந்த 6 ஆண்டுகளாக பதுங்கியிருந்த சர்வதேச பயங்கரவாதி ஒசாமா பின்லேடனை அமெரிக்க ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர். பாகிஸ்தான் அரசு மற்றும் ராணுவத்திற்கு தெரியாமலேயே அந்த நாட்டிற்குள் புகுந்து அமெரிக்க ராணுவத்தினர் இந்த தாக்குதலை நடத்தினர். இதனால் உலக நாடுகள் வியப்பில் ஆழ்ந்துள்ளன. இதற்கிடையே இந்திய ராணுவ தலைமை தளபதி VK சிங், பின்லேடனை கொல்ல அமெரிக்க சிறப்பு படையினர் நடத்திய தாக்குதலைப் போலவே தாக்குதல் நடத்தும் சக்தி இந்திய ராணுவத்திற்கும் உள்ளது என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை செயலாளர் சல்மான் பஷீர், இனி தங்கள் மண்ணில் எந்த நாடாவது தாக்குதல் நடத்தினால் பாகிஸ்தான் ராணுவத்திடம் இருந்து மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்தார். மேலும் பாகிஸ்தானை யாரேனும் குறைத்து மதிப்பிட்டால் அவர்கள் பேரழிவை சந்திக்க நேரிடும் என்றும், தன்னை பாதுகாத்துக் கொள்ள போதுமான தகுதி பாகிஸ்தானிடம் உள்ளது என்பதில் சந்தேகம் இல்லை எனவும் பஷீர் அப்போது குறிப்பிட்டார். அருணாச்சல பிரதேச புதிய முதலமைச்சராக ஜர்பூம் காம்லின் பதவியேற்றுக் கொண்டுள்ளார். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் டோர்ஜி காண்டு முதலமைச்சராக பதவி வகித்து வந்தார். 56 வயதான அவர் கடந்த வாரம் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கினார். 5 நாட்களுக்கு பின் அவரது உடல் நேற்று முன்தினம் கண்டுபிடிக்கப்பட்டது. அவரது உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மன்மோகன் சிங், அகில இந்திய காங்கிரஸ் கட்சித் தலைவர் சோனியா காந்தி ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர்.
இந்த நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் இடா நகரில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதிய முதலமைச்சராக 50 வயதான ஜர்போம் காம்ப்ளின் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து அவர் உடனடியாக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இவர் டோர்ஜியின் அமைச்சரவையில் மின்சாரத்துறை அமைச்சராக பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2G ஸ்பெக்ட்ரம் குறித்த பொது கணக்கு குழுவின் அறிக்கையை தடுத்து நிறுத்த யாருக்கும் உரிமை இல்லை என்று பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி கூறியுள்ளார். கடந்த 30ஆம் தேதி பொதுக்கணக்கு குழு தலைவர் முரளி மனோகர் ஜோஷி 2G ஸ்பெக்ட்ரம் முறைகேடு குறித்த இறுதி அறிக்கையை சபாநாயகர் அலுவலகத்தில் சமர்ப்பித்தார். இந்நிலையில் அந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வது குறித்து காங்கிரஸ் ஆலோசித்து வருகிறது. இதனிடையே புதுடெல்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த பொதுக்கணக்கு குழு தலைவர் முரளி மனோகர் ஜோஷி 2G ஸ்பெக்ட்ரம் குறித்த தங்களது குழுவின் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யாமல் தடுத்து நிறுத்த யாருக்கும் உரிமையில்லை என்று கூறினார். மேலும் பொதுக்கணக்கு குழுவின் அறிக்கை அனைத்து வழிகளிலும் மிகச் சரியானது என்றும் முரளி மனோகர் ஜோஷி தெரிவித்தார். निसंकोच होके आगे चलिए और ये कहिए सरकार से कि जो पीएससी की रिपोर्ट है ये पार्लियामेंट में पेश होनी चाहिए. इसको रोके रखने का कोई हक उनको नहीं है. ये रिपोर्ट सही रिपोर्ट है, हर तरह से मुकम्मल रिपोर्ट है और इसको पार्लियामेंट में पेश किया जाना चाहिए. इस मांग को आप लेके जाइए और बता दीजिए सरकार को कि कोई रास्ता, कोई हरकत, कोई तिकड़म अब सच को उजागर होने से नहीं रोक सकती. இதனிடையே பொதுக்கணக்கு குழுவின் அறிக்கையை நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் கிடைக்கும்படி அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள கிராமங்களுக்கும் கொண்டு செல்ல இருப்பதாகவும் ஊழலை எந்த ஒரு நிலையிலும் தாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் ஜோஷி குறிப்பிட்டார். நாட்டின் பணவீக்கத்தை வரும் நிதியாண்டில் 7.5% கீழ் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். ஆசிய வங்கிகளின் வளர்ச்சி பற்றிய கருத்தரங்கில் கலந்து கொள்வதற்காக வியட்நாம் சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், உணவு மற்றும் எண்ணெய் ஆகியவற்றின் விலையேற்றமே பணவீக்கத்திற்கு முக்கிய காரணமாக விளங்குவதாக தெரிவித்தார். வரும் நிதியாண்டில் பணவீக்கத்தை 7.5% முதல் 8% இருக்குமாறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்ட பிரணாப், மக்களின் தேவைக்கேற்ப பொருட்கள் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்றும் அதன் மூலம் பணவீக்கத்தை மேலும் கட்டுப்படுத்த முடியும் என்று தாம் நம்புவதாகவும் தெரிவித்தார். It would be around 7.5 to 8% for the next year. Though we are trying to reduce it further, both from the supply side and demand side managements. இதனிடையே நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நடப்பாண்டில் 8.75% முதல் 9.25% வரை இருக்கும் என்றும் தாம் எதிர்பார்ப்பதாகவும் பிரணாப் குறிப்பிட்டார். ஒசாமா சுட்டுக் கொல்லப்பட்ட பின் அமெரிக்க அதிபர் ஒபாமா உலக வர்த்தக மைய கட்டிடம் இருந்த பகுதிக்கு நேற்று சென்றார். அங்கு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறினார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இருந்த இரட்டை கோபுரங்களை அல்-கொய்தா இயக்கம் கடந்த 2001ஆம் ஆண்டு விமான தாக்குதல் மூலம் தகர்த்தது. இந்த தாக்குதலில் ஏராளமானவர்கள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட அல்-கொய்தா இயக்க தலைவர் ஒசாமா பின் லாடன் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது பாகிஸ்தானில் அமெரிக்க ராணுவ வீரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதையடுத்து நேற்று அமெரிக்க அதிபர் ஒபாமா உலக வர்த்தக மைய கட்டிடம் இருந்த இடத்திற்கு சென்று தாக்குதலில் பலியானவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினார். மேலும் தீவிரவாத தாக்குதலுக்கு பலியானவர்களின் குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறினார். அப்போது பேசிய அவர், தீவிரவாதிகளால் நடத்தப்பட்ட செப்டம்பர் 11ஆம் நிகழ்வை அமெரிக்காவில் மறக்க முடியாது என்றும் தெரிவித்த ஒபாமா, இந்த விபத்தில் உயிரிழந்த 15 தீயணைப்பு வீரர்களுக்கும் மலரஞ்சலி செலுத்தி மரியாதை செய்தார். அவரை தொடர்ந்து துணை அதிபர் ஜோ பிடன் பென்டகனில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் பலியானவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினார். விமானிகளின் தொடர் வேலை நிறுத்தத்தை முறியடிக்கும் வகையில் தனியார் விமானங்களை பயன்படுத்த ஏர் இந்தியா நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. விமானிகளின் வேலைநிறுத்த போராட்டத்தினால் பயணிகள் பாதிப்படையாமல் இருப்பதற்காக 18 தனியார் விமானங்களை வாடகைக்கு எடுத்து பயன்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகளை ஏர் இந்தியா நிறுவனம் செய்துள்ளது. இதுகுறித்து ஏர் இந்தியா நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில், விமானிகளின் வேலைநிறுத்த போராட்டத்தினால் பயணிகள் பாதிப்படையாமல் இருப்பதற்காக ஏர் இந்தியா நிறுவனம் கிங்ஃபிஷர், ஏர் அரேபியா போன்ற தனியார் நிறுவனங்களின் 18 விமானங்களை வாடகைக்கு எடுத்து பயணிகளுக்கு உதவி வருவதாகவும், இதில் 16 விமானங்கள் உள்நாட்டு போக்குவரத்திற்கும் 2 விமானங்கள் சர்வதேச போக்குவரத்திற்கும் பயன்படுத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இதனால் 4 மெட்ரோ நகரங்களில் இருந்து உள்நாடு மற்றும் வெளிநாடு செல்லும் 12,000 பயணிகள் பயனடைவர் என்றும்
அதற்காக சிறப்பு கவுண்டர்கள் திறக்கப்பட்டு பயணிகளுக்கு தேவையான உதவிகள் செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சர்வதேச விமான நிலையங்களில் டிரான்ஸ்பர் டெஸ்க் என்னும் வசதி செய்யப்பட்டு சர்வதேச பயணிகள் விமானங்களை மாற்றி பயணம் செய்வதற்கும் ஏர் இந்தியா நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் விமான நிலையங்களில் உள்ள அலுவலகங்களில் 75க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் 24 மணி நேரமும் பயணிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து வருவதாகவும், இது தவிர கால் சென்டர்கள் மூலமாகவும் விமான பயணிகளுக்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தும் அவ்வப்போது தகவல்கள் தரப்படுவதாகவும் ஏர் இந்தியா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் நேற்று இரு தரப்பிற்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தியது. 2 சுற்றுக்கள் நடந்த பேச்சுவார்த்தையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. விமானிகளும் தங்கள் கோரிக்கையில் பிடிவாதமாக இருந்தனர். இந்த நிலையில் விமானிகளுடனான 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெறுகிறது. இதில் பெரும்பாலும் உடன்பாடு ஏற்படும் என தெரிகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 300134 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.